ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குழந்தை பாக்கியத்துக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதமான முக்கியமான ஒரு நாள் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது நீங்கள் எவ்வளோ வருஷமாக குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் இது வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னா நிச்சயமாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அந்த விஷயம் உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுலாஷ்டமி. இந்த வருஷத்தோட கோகுலாஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி என்றைக்கு வருது, குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இதை எப்படி நம்ம வழிபடணும், இதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் டீட்டெயில்டாக போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமுமே நம்ம இந்த வீடியோ போட்டு அதை பார்த்து ஃபாலோ பண்ணி இதனால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் எவ்வளோ வருஷம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இந்த தடவை இந்த வருஷம் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆரோக்கிய உணவில் ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் அண்ட் மில்லட்ஸை பயன்படுத்தி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் கஞ்சி மிக்ஸ், டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ், வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ், பூங்கார் கஞ்சி, மாப்பிள்ளை சம்பா கஞ்சி, கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ்னு நிறைய கஞ்சி மிக்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சத்து மாவு வெரைட்டிஸே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் 4 விதமான சத்து மாவு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் நிறைய லட்டு வெரைட்டிஸ், அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி மில்லட்ஸு, அப்புறமா பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம ஈஸியாக குக் பண்ணிக்கிற மாதிரி ஸ்ப்ரவுட்டட் உளுந்துக்களி மிக்ஸ், அப்புறமா வெந்தயக்களி மிக்ஸ், மல்டி மில்லட் பொங்கல் மிக்ஸ்னு நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வருஷத்தோட 2025ஆம் ஆண்டுக்கான கோகுலாஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் 2 நாள் தான். என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வர ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை இந்த கோகுலாஷ்டமி வருது. எப்போயுமே ஆவணி மாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி தான் பார்த்திங்கன்னா நமக்கு கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுவோம். இந்த வருஷம் ஆடி மாதத்துலேயே வருது. ஸோ இதை இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது நிறைய பேருக்கு நல்ல பலன் தந்திருக்கு. ஈவன் எனக்கே இது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் முழு மனசோட அந்த குட்டி கண்ணனை நினச்சி மனதார அடுத்த வருஷம் நீயே எனக்கு குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நீங்கள் சில வழிபாடு முறைகளை செய்யும்போது அந்த கிருஷ்ணனோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பெருசாக இதை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இது ரொம்ப கடுமையான இதுவும் இப்போ சஷ்டி விரதம் மாதிரி சில விரதங்கள் மாதிரி ரொம்ப கடுமையான விரதம் அப்படின்னும் கிடையாது. இது ரொம்ப ஈஸியாக மன நிறைவோட சந்தோஷத்தோட ஜாலியாக விளையாட்டாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முறை தான். இதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கடணுங்கிற அவசியம் கிடையாது. என்னென்னா வீடை முதல் நாளே சுத்தப்படுத்தி, அதாவது 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணிவிட்டு நான்வெஜ் எதுவுமே 2-3 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே சாப்பிடாமல் இருந்து கணவன் மனைவி ஒன்று சேராமல் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த பூஜையை நீங்கள் காலையிலையும் பண்ணலாம், அதாவது சனிக்கிழமை காலையிலையும் பண்ணலாம், சாயந்தரமும் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம்தான். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகான குட்டி தவழ்கிற கண்ணன் சிலையை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கு நல்ல பூக்கள் அலங்காரத்தை பண்ணிவிட்டு மா கோலம் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தலவாழை இலையில் வெத்தலை பாக்கு, வெண்ணெய், சீடை, முறுக்கு, அவல், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை கடையில் கூட வாங்கி வைக்கலாம், தப்பே இல்லை. இல்லை உங்களால் முடியும்னா வீட்டில் ஸ்வீட்டு அப்படிங்கிற பேருக்காக ஒரு பால் பாயசம் பண்ணி நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி படைச்சி பழங்கள் பூ எல்லாம் வச்சு படைச்சிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டே நீங்கள் இந்த சாமிக்கு பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாமி பூஜை பண்ணி முடிச்சுட்டு இந்த உணவுகள் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அங்கே இருக்க குழந்தைங்க எல்லாரையுமே வர வச்சு அவங்களுக்கு நாமம் போட்டுவிட்டு, ராமக்கட்டி வாங்கி வச்சுக்கோங்க, நாமம் போட்டுவிட்டு இந்த பிரசாதத்தையும் கொடுத்து அவங்க கூட சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடி சந்தோஷமாக இருந்தாலே அடுத்த வருஷம் அந்த கண்ணனே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணனோட கால்
பாதம் வந்து நீங்கள் போடணும். நீங்கள் வந்து இந்த சிலை வாங்கினீங்க அப்படின்னா முழுக்க வீட்டில் நடு வீட்டில், அதாவது ஹாலில் வந்து நீங்கள் இந்த விதை வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அப்படின்னா வீட்டு வாசல்ல இருந்து நீங்கள் அது வரைக்குமே வந்து பாதம் போட முடியும். இதுக்கு வந்து நீங்கள் பச்சரிசி மாவை ஊற வச்சு நல்லா அரைச்சிக்கிட்டிங்கனாவே போதும். வீட்டில் வந்து இதை விட சின்ன குழந்தைங்க, 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க பாதத்தை வச்சுமே நீங்கள் வந்து வலது கால் இடது கால்னு 2 பாதமும் நீங்கள் வச்சு நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கைகளை பயன்படுத்தியே வந்து நீங்கள் பாத அச்சு வந்து போடலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இந்த அளவுக்கு கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் செலிப்ரேட் பண்ணாலே போதும். மற்றபடி நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா முழு நம்பிக்கை. அன்றைக்கி வந்து கிருஷ்ணனோட பாடல்களை பாடுறது, அது அவருக்கு உண்டான ஸ்லோகங்கள், கவசம், அதாவது கிருஷ்ண கவசம், கண்ணன் கவசம்லாம் இருக்கும், அதெல்லாம் பாடுறது, படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி முழு நம்பிக்கையோட கண்ணாவா கிருஷ்ணாவான்னு பாதம் போடும்போது அவரை கூப்பிட்டுக்கிட்டே நீங்கள் வந்து பாதம் போட்டாலே அடுத்த வருஷம் அவரே வந்து உங்களுக்கு நிச்சயமாக குழந்தையாக பிறப்பார். அந்த சந்தான கோபால கிருஷ்ணரே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் முழு மனசோடு இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.